தமிழும் மூன்றிலும் இகபர வீரத்திலும் அழைஞர்கள் வாழ்விலும் நாடக சரி இருக்குது வருவாங்க மலர் நின்றதுக்கு அப்புறம் அவையில் வீற்றிருக்கும் எனது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என் மனமான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானான டி.எம். பாலமுருகன் அவர்களின் ஒரு பாதம் பணிந்து என் பணியை தூங்குகின்றேன். முருகா முகுந்த மாள் மருகா முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஒரு கை மோன் தம்பியே உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியை வாழும் இக்குறிஞ்சில கொற்றவனுக்கு மகளாய் புறப்படுக்க வைத்தாய். நம்பிக்கு மகளாய் புறப்படுக்க வைத்து நர்த்தமிழ் மொழியாய் அனைத்து மக்கள் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெற செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பெயரும் புகழும் பெற செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி என பெயருக்கு தகுந்தார் போல் பெரியவர் முதல் என்ன சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்த வடிவேலவா உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி. நமது கிராமத்துக்கு இரண்டாவது மேடையாக வள்ளிநாயக மதுரை மீனாட்சி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கவனிக்கும். மலர் மாலை அணிவித்து என்னை கௌரவப்படுத்தியதற்கு இடம் சார்பாகும் அதனால குழு சார்பாகும் நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இரண்டாவது முறையாக இந்த மேடைக்கு வர சொட்டமுறை மேடைக்கு வர வாய்ப்பளித்த ரசிக பெருமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்கள் அவர்களுக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்கம். வள்ளிநாயக மீனாட்சி அவர்களுக்கு திருமுருகன் அவர்கள் இந்த பொன்னாடை பற்றி கவனிக்கப்படுகிறார். பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய திருமுருகன் அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம். பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா
மைக் செட்டு கூட நன்றி. கேட்டுட்டு உள்ளங்களுக்கு நன்றி கேட்டா வணக்கம். மழை எல்லாம் பெய்யாது. அந்த போன தடவை வரும்போது எப்படி அந்த குரூப் அந்த செவத்துல சாஞ்ச மணிக்கு உட்காந்துருக்காங்க அதே மாதிரி அங்க கூட எந்திரிக்கவே இல்லை, அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஆனா விடிகிற வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. நாடகம் முடிகிற வரைக்கும் அந்த செவத்துல சாஞ்ச மணிக்கு உட்காந்துருப்பாங்க முட்டு கொடுத்து. அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. அங்க உட்காந்துருக்கோம், இங்க உட்காந்தா கொஞ்சம் மனசு ஆறுதலாக வச்சிருக்கேன். இங்க ஒரு 10 பேர் தான் உட்காந்துருக்காங்க, 10 பேர் அசையாம உட்காந்துருக்காங்களே அதே பெரிய விஷயம். இப்படியே 6 மணி வரைக்கும் இந்த கூட்டமாச்சு இருக்கட்டும். கந்தரை மணிக்கு காரியம் தூங்கியிருந்தால் காஞ்சியிலே காமாட்சியாகும், மதுரையின் பதியிலே மீனாட்சியாகும், காசியிலே விசாலாட்சியா விளங்கும். அந்த மதுரை மீனாட்சியின் பொறுப்பாகத்தை ஒழிந்து விட்டு என பொதுவாகவே ஊருடைய எல்லை தெய்வம் நான் வந்துட்டேன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். கேள்வி கேட்பேன். பெண்களையே காணமே, பெண்கள்கிட்ட நான் எங்க கேள்வி கேட்க? பொதுவாகவே ஊருடைய எல்லை தெய்வமா யாரை வைப்பாங்க? ஐயனாரை வைப்பாங்க, இல்ல கருப்பசாமி வைப்பாங்க, இல்ல பாண்டிமுனி வைப்பாங்க. ஆனா ஒரு ஊரோட எல்லை தெய்வமா ஒரு பெண் தெய்வம் இருக்கு அப்படின்னா மதுரை தான். எப்படி மதுரையே வெள்ளத்துல முழுகும் போது, மதுரையே வெள்ளத்துல முழுகும், மதுரையில கடல் இருந்துச்சு. மதுரையில அப்புறம் எப்படி வெள்ளத்துல முழுக? மதுரையில கடல் இருந்துச்சு, ஒரு கடல்ல 2 கடல்ல 7 கடல் இருந்துச்சு. ஆனா 7 கடல் வீதின்னு சொல்லி இடம் இருக்கு மதுரையில. 7 கடல் வீதி கேள்விப்பட்டீங்களா? இந்த 7 கடல் வீதியில காஞ்சன மாலைக்கும் மலையத்துவச பாண்டியனுக்கும் ஆலயம் இருக்கு. அம்மா அவங்க 2 பேரையும் கும்பிட்டுட்டு தான் திக்விஜயத்துக்கு போவாங்க. அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு. திக்விஜயனா என்ன அப்படின்னா சண்டைக்கு போவாங்க. 14 உலகத்தையும் வென்றாங்கல்ல, அந்த 14 உலகத்தையும் வெல்வதற்கு முன்னாடி தாய் தந்தையை வணங்கிவிட்டு தான் மதுரை மீனாட்சி திக்விஜயத்துக்கு போவாங்க. இந்த 7 கடலை யாருக்காக யார் இணைச்சது அப்படின்னா தன்னுடைய மாமியார் காஞ்சன மாலைக்காக சொக்கநாதர் இணைச்சது. மாமியாருக்காக 5 ரூபாய்க்கு பிஸ்கெட் பாக்கெட் கூட வாங்கி தர மாட்டாங்க. ஆனா ஒரு 7 கடலையும் தன்னுடைய மாமியார் புனித நீரிலே நீராடணும்னு சொல்லி 7 கடையும் மதுரை என்பதையும் இணைச்சாரு. அந்த மதுரை அந்த கடல்னால மதுரையே வெள்ளத்துல முழுகுச்சு. மதுரையே வெள்ளத்துல முழுகும் போது மீனாட்சி போய் சொக்கநாதர் கேட்கிற, ஐயா மதுரையே வெள்ளத்துல முழுகிருச்சு, மதுரையை கட்ட வைக்கணும், மதுரையோட எல்லையை காட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது சொக்கநாதர் என்ன பண்றாரா, ஆதிசேஷன் என்ற பாம்பு எடுத்து விட்டு மதுரையோட 4 எல்லையும் காமிச்சு நிக்க சொல்றாரு. இந்த பாம்பு மதுரையோட 4 எல்லையும் காமிச்சு நின்றுச்சு. ஒண்ணு திருப்பரங்குன்றம், இன்னொன்னு அழகர்மலை, இன்னொன்னு திருவேடகம், இன்னொன்னு அந்த பாம்போட படமும் புறமும் இணைந்து நின்று காட்டியதான் படப்புறம்னு சொல்லக்கூடிய மடப்புறம். இந்த 3 எல்லைக்குமே ஆண் தெய்வத்தை தான் எல்லை தெய்வமா வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஒரே எல்லைக்கு மட்டும் யார் வச்சிருப்பாங்களா? மடப்புற காளிய பெண் தெய்வத்தை வச்சிருப்பாங்களா மதுரையோட எல்லைக்கு. அவ எவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வமா இருக்கும். அப்பேற்பட்ட மீனாட்சி போலவே பச்சை நிறத்தோடு உருண்டை கண்களோடு அக்கினி கிரீடத்தோடும் காட்சி தரக்கூடியவள். அப்பேற்பட்டவளை ஒரு பாதத்தை பணிந்து விட்டு படியை தூங்கினால் சிறப்பாக இருக்கும் என்பதால் வள்ளிநாயக மதுரை மீனாட்சி அவர்களுக்கு சொட்டமரி கிராமத்தின் மாமன்னர் மருதுவாண்டியர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. மாமன்னர் மருதுபாண்டியர் இளைஞர்கள் சார்பாக எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தியதற்கு என்ன சார்பம் நாடா குழு சார்பாக நன்றி கடந்த வணக்கம். ஆர்டர் ஒன்று மட்டும் வாடி பார்த்துங்கண்ணே. குதிரையில
பக்கம் எல்லா கைத்தட்டலும் பக்கம் மேலத்தை தான் போய் சேரணும். இன்னொன்று மைக் செட்டு, அருமையான மைக் செட்டு. ஏன்னா வந்து ஏன் அருமையான மைக் செட்டுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சரி பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லும் போது வால்யூம் வைங்கண்ணே, இல்லை அவுட்டரை கட் பண்ணிட்டு இன்னர் வைங்கன்னு சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டே செய்யணும். சில பேர்லாம் எங்கள் ஊர் தான் இருந்தாலும் சொல்கிறேன், அந்த பக்கம்லாம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், உசிலம்பட்டி பக்கம்லாம் எங்கள் ஊர் தான் இருந்தாலும் அங்கேயே போய் திருட்டு தான் வருவேன். நான் போய் சொல்லிட்டு வருவேன், அண்ணே வால்யூம் வைங்கன்னு சொல்லுவேன். அந்த நாடகம் முடிகிற வரைக்கும் ஏதோ சோத்தில் மண்ணவாரி போட்ட மாதிரி நாடகங்கள்லாம் முறைச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது அடுத்து சொல்லும் போதே பயமாக இருக்கு, ஐயோ இவர்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு இருக்கும். ஆனால் அருமையான ஒரு மைக் செட்டு கூட. சரி காரியம் தூங்கியதால் அந்த உமைவழி நல்ல பெற்றிருந்தாள். அண்டருக்கா நெஞ்சிருந்து எம்பளத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டனை தொண்டு செய்வது எக்காலம், தொண்டனுக்கு தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான். அதனால தான் அந்த மதுரை என்பதிலே 64 திருவிளையாட புரிந்தார். நமக்காக தான் விறகு விற்றார், மாணிக்கம் விற்றார், வளையல் விற்றார். பொதுவாகவே பெண்களோட கையை தொடுறதுக்கு 2 பேருக்கு தான் அனுமதி. பெண்கள்லாம் கவனிங்க, 2 நாள் நாடகம் நடத்துவாங்களா இல்லை ஒரு நாளா? ஒரு நாள் தான் நாடகம் நடத்துறாங்க. என்ன இது சொல்லணுமா? இல்ல அப்ப அந்த பகுதியில் யாரும் சொல்ல வர மாதிரியே இருக்கு. பொதுவாகவே பெண்களோட கையை தொடுறதுக்கு 2 பேருக்கு தான் அனுமதி. ஒன்று மருத்துவருக்கு, இன்னொன்று வளையல்காரருக்கு. எதுக்காக வளையல்காரருக்கு பெண்ணுடைய கையை பிடிக்க உரிமை கொடுத்தாங்க அப்படின்னா, அன்று மதுரையின் பதியிலே சிவபெருமான் வளையல் விற்கும் செட்டியாராக வந்து எல்லா பெண்களுக்கும் வளையல் போட்டுட்டார். அதனால வந்து அவர் வந்து வளையல் போட்டுட்டா சிவபெருமானே வந்து வளையல் போடுவதாக ஐதீகம். அவர் எல்லா பெண்களுக்கும் வளையல் போட்டுருவார். ஆனால் தன்னுடைய மனைவிக்கு வளையல் போட்டுவிட மாட்டார். ஏன்னா வளைவி போடுற எல்லாருமே சகோதரிகள் ஆயிரும். அப்ப தன்னுடைய மனைவிக்கு மட்டும் வளையல்காரர் வளையல் போட்டு விட மாட்டாரு. அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு. அப்பேற்பட்ட சிறப்பு அது சிவபெருமானுக்கு இருக்கு. எத்தனை பேர் வீட்டுல சிவலிங்கத்தை வச்சு சாமி கும்பிடுறீங்க? கை தூக்குங்க. ஒண்ணு அத்தனை வேகமா 2 பேர் 3 பேர் பரவாயில்ல. 3 பேர் வந்து சிவலிங்கத்தை வச்சு சாமி கும்பிடுறோம். பொதுவாக எல்லாருமே வச்சு கும்பிட மாட்டோம். முருகனோட படம் வச்சு எத்தனை பேர் சாமி கும்பிடுறோம்? அப்படியே எல்லாருமே இருக்கும். எல்லார் வீட்லயுமே இருக்கும். முருகன் படம், பெருமாள் படம் எல்லார் வீட்லயுமே இருக்கும். ஆனா சிவன் லிங்கம் வச்சு யாருமே சாமி கும்பிட மாட்டாங்க. ஒரு சில பேர் தான் 100% ஒரு 2% பேர் தான் சிவலிங்கத்தை வச்சு சாமி கும்பிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சிவலிங்கத்தை வச்சு வீட்டில் சாமி கும்பிடக்கூடாது, இருக்கிறது இல்லாம போயிரு சிவனெல்லாம் கும்பிட்டா அப்படின்வாங்க. ஏன்னா எல்லா கடவுளும் ராஜ அலங்காரத்துல இருக்கிறப்ப சிவபெருமான் மட்டும் ருத்ராட்ச கொட்டையும் பட்டையும் போட்டிருப்பாரு. அதனால வந்து அவர் பணக்கார சாமி கும்பிட்டா தானே காசு கொடுப்பாரு. சிவனை கும்பிட்டு எப்படி காசு கொடுப்பாங்க? நிறைய சோதிப்பாருன்னு சொல்லுவாங்க. சோதிச்சு எல்லாரையுமே சாதனையாளராக மாற்றக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான். 63 நாயன்மார்களை பற்றி படிச்சுட்டு தான் தெரியும். அப்பேற்பட்ட சிறப்பான கடவுள் யார் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான். எதுக்கு கடவுள்லாம் சோதிக்கிறாரு? எதுக்கு கடவுள்லாம் சோதிக்கிறாரு அப்படின்னா, மனுஷாளங்களோட புத்தி அப்படி குரங்கு புத்தி. ஒரு வாரம் திருச்செந்தூர் முருகனை கும்பிடணும்னு தோணும். ஏண்டி எல்லாரும் போய் திருச்செந்தூர்ல பௌர்ணமி எப்போ உட்காந்துட்டு வராங்க கடல்கிட்ட, கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரா சுப்பிரமணிய கடவுள்? ஏன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைன்னாங்க. முருகப்பெருமானுக்கு 108 நாமங்கள் இருக்கு. ஏன் குறிப்பிட்டு சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லைன்னாங்க அப்படின்னா, திருச்செந்தூர்ல தான் முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணியன் என்ற பேரு. திருச்செந்தூர்ல பன்னீர் இலையில விபூதி கொடுப்பாங்க. பன்னீர் இலையில கொடுக்கக்கூடிய விபூதி எடுத்து பூசணும் அப்படின்னா எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் தீரும் என்பது ஐதீகம். பன்னீர் இலைன்னா அந்த இலையில பன்னீர் வாடெல்லாம் வராது. கொடுக்கக்கூடிய இலையில பன்னீர் கோடுகள் இருக்குமா, அந்த விபூதியை வாங்கி பூசினோம்னா எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் தீரும் என்பது ஐதீகம் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட சிறப்பு அந்த திருச்செந்தூருக்கு இருக்கு. அதனாலதான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் சொல்லப்பட்டிருக்கு. இருந்துட்டாலும் கூட இந்த திருச்செந்தூர் முருகன் சரிப்பட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், நேரா போயிடுறது திருப்பதிக்கு. நம்ம ஊர்ல இருக்க சாமியெல்லாம் கும்பிடுறது கிடையாது. நேரம் வெளி மாநிலத்துக்கு போய் ஆந்திரால இருக்க சாமியை வாழ வச்சா நம்மளாம் சந்தோஷமா இருக்கு. பெருமாளை போய் கூப்பிட்டு வருவோம். புரட்டாசி அப்போ போய் கூட்டத்தை பார்க்கணும். நம்ம கூட்டம் தான் அங்கே அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் அதிகமா திருப்பதிக்கு போறது. அங்க இருக்கிறது பெருமாளே இல்லைன்னு சொல்றாங்க. எதுக்கு போறீங்க? குண்டு இருக்கும் இடமெல்லாம் பொறுமையா கவனி. என்னண்ணே எல்லாருமே பேசுறீங்க? பேசுறவங்களாம் அப்புறம் போகணும் எந்திரிச்சு. என்ன அன்பளிப்பே கூட வேணாம், தயவு செய்து பொறுமையா அமைதியா மட்டும் இருக்கு, சத்தம் போடாம. கவனிக்கணுமே கவனிக்க விடாம பண்றீங்க. அப்ப அந்த சிவ பெருமாளுடைய ஆலயம் திருப்பதி வந்து பெருமாளே கிடையாதுன்றாங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது ஐதீகம். எதுக்காக பெருமாள் போய் மலையில உட்கார்ந்தாரு? வானத்தை நோக்கி கைய வச்சிருக்கிறது முருகப்பெருமான் மட்டும்தான். ஏன் பெருமாள் அப்படி கைய வச்சிருக்காரு? அது முருகப்பெருமானோட கோயில்னு சொன்னா நம்ம கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்க கூட்டம் அங்க போகுமா ஆந்திராக்கு? முக்குக்கு முருகன் கோயில் கட்டி வச்சிருக்கா, எதுக்கு போய் ஆந்திரால போய் அவரை பார்க்க? 6 படை வீடு தமிழ்நாட்டில் தான் இருக்கு. எதுக்கு போய் நீங்க திருப்பதியில போய் பார்க்க போறீங்க? போக மாட்டோம். அந்த கோயிலை வச்சுதான் ஆந்திராக்காரங்க எல்லாம் பொழைக்கிறாங்க. 250 கோடி வசூலாச்சா போன வருஷம் மட்டும் திருப்பதிக்கு. 220 கோடி வசூலாயிருக்கு திருச்செந்தூருக்கு. என்ன காரணம்? எல்லா காசையும் போய் சாமிக்கு போட்டுட்டு சாமி கிட்ட போய் திரும்ப காசு கேட்கறது. காசு கொடுக்கணும். அவர் கேட்டார் அவங்க கிட்ட காசு. ஒருத்தன 1,50,000 ரூபாய்க்கு ஐபோனை போட்டு வந்திருக்கான் உண்டியில, திருத்தணிகையில.
திரும்ப கேட்டிருக்கா கொடுங்க தெரியாம விழுந்துருச்சு உண்டியல்லன்னு. இல்லப்பா கோயில் சொத்து போன அனுப்பிச்சு விட்டாங்க. அப்படி தன்னை மறந்து சாமியை கும்பிடுறாங்களா? நம்ம ஊர்ல இருக்க சாமியெல்லாம் வாழ வைக்காம வெளிநாட்டுல இருக்க சாமியை வாழ வச்சாதான் நமக்குலாம் சந்தோஷமா இருக்கு. அப்படிலாம் போக கூடாது. நம்ம ஊர்ல இல்லாத சாமிக்கு நம்ம ஐயனாருக்கு இல்லாத சக்தியா? எதை கேட்டாலும் கொடுப்பாரு. அப்ப நம்ம ஊர்ல இல்லாத சாமிக்கு இல்லாத சக்தி வெளிநாட்டுல போய் சாமி கும்பிட்ட சக்தி கிடைச்சிருமா? கொடுக்க போறாரா? கிடையாது. தென்னாடுடைய சிவனை போற்றி தான் சொன்னாங்க. தென்னாடுனா யாரு? நம்ம நாடு. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு நிறைவா போற்றி. தென்னாட்டுல உன்னுடைய பெயர் சிவன். ஆனா எல்லா நாட்டுக்கு நீ மட்டும்தான் இறைவன் சொல்லி வச்சாங்க. அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய ஆலயம் தமிழ்நாட்டுல ஒண்ணு இருக்கு, திருவண்ணாமலைன்னு சொல்லி. உலகத்துல எந்த கோயிலுக்கு நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஆலயம் இருக்கு? எங்கேயுமே கிடையாது. திருவண்ணாமலை மட்டும் தான் நினைத்தாலே முக்தினாங்க. என்ன காரணம்? அங்கதான் சிவபெருமான் 7 ஜென்மம் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அதனாலதான் திருவண்ணாமலை மட்டும் நினைத்தாலே முக்தினாங்க. அப்பேற்பட்ட ஆலயத்துல தமிழ்நாட்டுல விட்டுவிட்டு போய் ஆந்திரால கும்பிடுறது சாமி. யாராச்சும் போய் கும்பிடுங்கணுமே. அதனால அப்பேற்பட்ட நிறைய பேசுவோம். நிறைய இருக்கு இந்த கோயிலுக்கு. உலகத்துல 4 யுகத்துக்கும் முன்னாடி தோன்ற கோயில் இந்த கோயில் தான். கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு சொல்லக்கூடிய எல்லா கோயிலுமே வந்து ஏன்னா 1957ஆம் ஆண்டு உண்மையிலேயே ஒரு சின்ன குழந்தை வந்து சாமியா மாறி உட்கார்ந்துருக்கு. எங்க காரைக்குடியில மீனாட்சிபுரத்துல லலிதா முத்துமாரியம்மன் ஆலயம்னு சொல்லி அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு. ஆனா இந்த 4 யுகத்துக்குமே முன்னாடி முதல்ல உலகத்துல ஒரு கோயில் தோன்றுச்சுன்னா அது உத்தரகோசம் அங்கே தான். அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு. 999 முனிவர்களுமே அந்த லிங்கத்துக்குள்ள அடக்கம். அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு. வந்து நாரதர்கிட்ட பேசணும். நிறைய
இந்த சிவபெருமானுடைய ஆலயத்துக்குலாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், வலதுபுறத்துல சண்டிகேஸ்வரர்னு ஒருத்தர் இருப்பாரு, தெரியுமா? கவனிங்க கவனிங்க கவனிங்கன்னு சொல்லி டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை சொல்ற மாதிரியே சொல்ற மாதிரி இருக்கேன். டீச்சர் வந்துட்டாங்கன்னா மாணவர்கள் என்ன செய்வோம்? உன் பட்டி நொறுக போற, நீ அமைதியா இருக்க. இந்த சண்டிகேஸ்வரர் ஒருத்தர் இருப்பார், தெரியுமா? தெரியும்னா கையை தூக்குங்க. தெரியும். இந்த சிவனை கும்பிடுறது மட்டும் தெரிஞ்சிருக்கு. ஆனா எல்லா கோயிலும் நிறைய கோயில், சைவ ஸ்தலங்கள்ல நிறைய கோவில் இருக்கும். சண்டிகேஸ்வரர்னா யாரு அப்படின்னா இந்த செவுட்டு சாமின்னு சொல்லுவாங்களே, தெரியுமா? போய் கை தட்டுவீங்களா சாமி கிட்ட, அது தெரிஞ்சிருக்கு. அப்படி சொன்னாதான் தெரியும். சண்டிகேஸ்வரர் யாரு அப்படின்னா சிவபெருமானோட கணக்கு பிள்ளை. இந்த சித்திரை மாதம் பிறந்ததற்கான காரணம், சித்திரை மாதம் ஒரு மாதம் வந்ததுக்கான காரணமே சித்திரகுப்தன் பிறந்தனாலதான். சித்திரகுப்தன் யாருடைய கணக்கு பிள்ளை அப்படின்னா யமதர்மனோட கணக்கு பிள்ளை. இந்த சண்டிகேஸ்வரர் என்பவர் யாரோட கணக்கு பிள்ளை அப்படின்னா சிவபெருமானோட கணக்கு பிள்ளை. கடவுள்கள்லயே 2 பேருக்கு தான் கணக்கு பிள்ளை இருக்கு. ஒண்ணு யமதர்மனுக்கு, இன்னொன்னு சிவபெருமானுக்கு. சிவனுடைய சொத்து குலநாசன்றோம்ல, சிவனை கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாமி கிட்ட போய் கை தட்டுறது, விசில் அடிக்கிறது, சாமியை பார்த்து கண் அடிக்கிறது. என்ன சொல்றீங்க? என்னென்ன அநியாயம் பண்றீங்க? சாமி அப்படிலாம் யாரு கும்பிடணும்னு சொல்லி கொடுத்ததுன்னு தான் தெரியல. அப்படிலாம் போய் சாமி கிட்ட அநியாயம் பண்றீங்க. அப்படிலாம் கும்பிடக்கூடாது. பொதுவாகவே லிங்கத்துக்கு நந்திக்கு இடையில போய் சாமி கும்பிடக்கூடாது. அதே பெரிய பாவம். ஏன்னா சிவனுடைய சிந்தையில இருக்க யாரையுமே கிடைக்க கூடாது. நந்தி பகவான் அனுதினமும் சிவனுடைய சிந்தையில இருக்கவர். அவங்க 2 பேருக்கு இடையில போய் சாமி கும்பிடுறதே பெரிய பாவம். இந்த சண்டிகேஸ்வரர் என்பவரும் அப்படிதான் சிவனுடைய சிந்தையில இருக்கவர். அவர் போய் எப்படி கும்பிடணும் அப்படின்னா, சிவனை கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வலதுபுறத்துல இருக்கிற சண்டிகேஸ்வரரை சிவனுடைய பக்தியை தவிர இந்த ஆலயத்திலிருந்து நாங்க சிவனுடைய சொத்து எதையுமே எடுத்துட்டு போகலன்னு சொல்லி கையை தொடச்சு காமிச்சிட்டு வரணும். நீங்க போய் என்ன பண்றீங்க? சாமி கிட்ட போய் கை தட்டுறது. பெண்கள்லாம் காது கேட்காத சத்தமா போய் கிட்ட போய் தட்டுறது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதான் பெரிய பாவம். இருந்தாலும் கூட ஐயனாருடைய கோயிலுக்கோ இல்ல சைவஸ்தலாம் தெரியல, பட்டை போட்டிருக்க எந்த சாமி கோயிலுக்கு போனாலுமே சாமியை கும்பிட்டுட்டு கோயில 10 நிமிஷம் உட்காந்துட்டு தான் வரணும். இந்த நாமம் போட்டிருக்கல சாமி, அந்த கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் சாமியை கும்பிட்டு முடிச்சோன்னா உட்காரக்கூடாது, வீட்டுக்கு வந்துடணும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உட்கார்ற இடத்துலயே மகாலட்சுமி உட்காந்துப்பா. மகாலட்சுமி யாருடைய மனைவி அப்படின்னா பெருமாளுடைய மனைவி. அப்ப அங்க உட்காரக்கூடாது. அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு. இருந்துட்டாலும் கூட முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லக்கூடிய 5 நிலத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் அம்பராஜன், தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன்பிறவாத சகோதரர் 7 பேர். 7 பேர் இருந்துமே மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது வள்ளிக்கிழங்கு தோன்ற முடியாத பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதலுக்கு இணங்க நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் என் உயிர் தோழி எடுத்து வந்திருக்கா. அதை விட பேரழகி நாங்க கூட்டிட்டு வரல, பக்கத்து ஊர்லயே விட்டுட்டு வந்துட்டோம். ஏன் அப்படி? ஆமா, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வரலன்னு சொல்லிட்டான். அதுக்கு முன்னாடி என் சொந்த பதவியில என் மனசு என்ன இருக்குன்னு சொல்லல. யாரும் நினைச்சிட்டு இருக்கேன்? கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, கதிர்வேலனை, சண்முகனை, சிரவணனை, குகனை, யார் முகனை, அந்த பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். முருக பெருமான் யாராச்சும் வந்து பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன் கேட்கற சொல்றேன்ல, யாரு பால முருகன்? திருவிடத்துல இருக்காரு அவரா? இல்லங்க, பாலன் என்றாலே குழந்தை வடிவத்தை முருகன். முருகன் தானே. இந்த முருகன் மாதிரி வந்து பெண்கள்லாம் போவாங்க. கல்யாணம் ஆன பெண்கள்லாம் போய் முருகன் மாதிரியே பிள்ளை வேணும்னு சொல்லி சாமி கும்பிடுவோம். ஆமா. என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப அறிவானவர், ரொம்ப அழகானவர். அதனால முருகன் மாதிரி பிள்ளை வேணும்னு கேட்போம். யாராச்சும் கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் போய் முருகன் மாதிரி புரிச்ச வேணும்னு கேட்டிருக்கமா? இல்ல. ஏன் காரணம்? ஏன் முருகனுக்கு 2 பொண்டாட்டி. முருக மாதிரி புருஷன் வேணும்னு கேட்டு 2 பொண்டாட்டி சக்காளி சட்டை போட முடியாதுன்னு சொல்லி முருக மாதிரி புருஷன் வேணும்னு கேட்க மாட்டோம். அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு? சிறந்த கணவர் முருகப்பெருமான் தானா? ஏன் அப்படின்னா எதுல சொல்றாரு அப்படின்னா திருப்புகழ்ல சொல்றாரு. வள்ளிக்கு முருகருக்கும் திருமணம் முடிந்த முதலிரவு அன்று வள்ளியுடைய காலை தூக்கி முருகப்பெருமான் தன்மேல வச்சு வள்ளி காலை அமைக்க விட்டாரா. அப்ப வள்ளியம்மை கேட்கிறாங்க, சாமி நீங்க போய் என் காலை தொடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முருகப்பெருமான் சொன்னாராமா, என்ன திருமணம் முடிக்கணும்னு சொல்லி அந்த காட்டுல இருந்து காவல் பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அப்ப உன்னுடைய கஷ்டத்தை நான் தானே போகணும் அப்படின்னு சொல்லி வள்ளியுடைய காலை தூக்கி காலை பிடிச்சு விட்டாரு. அப்ப ஏற்பட்ட சிறப்பு அந்த முருகப்பெருமானுக்கு இருக்கு. யார் சொல்றது? அருணகிரிநாதர் திருப்புகழ்ல சொல்றாரு. அப்ப கலியுகத்துல சிறந்த கடவுளும் அவர்தான், சிறந்த கணவரும் அவர்தான் அப்படின்னு சொல்லி. எனக்கு முருகப்பெருமான் மாதிரி எல்லாம் புருஷன் வேணாம், முருகனே புருஷனா வேணும். அதனால எப்பேற்பட்ட காதலியுடைய காதல் சொல்லி முடிச்சு தோழியை போய் சந்திக்க வேண்டும்.